மக்களே, அங்கிட்டு பார்த்தாலும் அரப்பு மரம், இங்கிட்டு பார்த்தாலும் அரப்பு மரம், எங்கிட்டு பார்த்தாலும் அரப்பு மரம் அப்படிங்கிற மாதிரி என் நேட்டிவ்ல அரப்பு கொட்டி கிடக்கும். அதனால வீட்டு தோட்டத்தில் கோயம்புத்தூர்ல இருக்கிற என்னோட வீட்டு தோட்டத்தில் வளர்க்கணுன்னே நான் நினைக்கல. ஏன்னா அரப்பு மரங்கிறது இந்த மாமரம், புளிய மரம், வேப்ப மரம் மாதிரி காலங்காலத்துக்கு இருக்கிறதுங்க. வீட்டு தோட்டத்தில் ஏதுங்க இடம். அல்பீசியா அமாராங்கிறது அரப்பு மரத்தோட பொட்டானிக்கல் நேம். ஏகப்பட்ட பதிவுகள் சேனல் இருக்கு. டைம் இருக்கும்போது செக் பண்ணிக்கிங்க. அரப்பு மரத்தோட இலைகளோட அமைப்பு நல்லா பார்த்துக்குங்க. பைபினேட்னு பேரு, அதாவது ஆல்டர்னேட்டிவ் அந்த தண்டுகளில் இலைகளோட அமைப்பு இருக்கும். ஒவ்வொரு இலைக்கும் ஒரு 15-20 ஜோடிகள் இருக்கும். இதுதான் அரப்பு மரத்தோட இலைகள் அமைப்பு. லாஸ்ட் வீக் ஒரு சிஸ்டர் அரப்பு மரமே அது கிடையாது, ஆன்லைனில் 950 rupees கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. சிஸ்டர், இது அரப்பு மரமாக கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு. இலைகள் வாடி வதங்கி தொங்கி போயிருந்ததுனால என்னால் கன்ஃபார்ம் பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சது அரப்பு மரம் இல்லை. அவங்கள டிசப்பாயின்மெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு சரி எதுக்கும் வளர்த்தி பாருங்க, பூக்கள் வரட்டு கன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லிட்டு அரப்பு மரத்தோட காய் இதுதான். நான் எவ்வளவோ வருஷங்களாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். விதைகள் மூலம் வரவே இல்லைங்க. ஹாப்பி கார்டனிங்.